நம்ம எதிர்பார்த்தது என்னது? நம்ம பிள்ளைக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும், நல்ல குடமுள்ளவனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, குடி கிடின்னு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, சொந்த வீடு மெயினா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு வரன் அமைஞ்சிருக்குது. அதுவும் இல்லாம பையன் சாதாரண வேலை இல்ல, இன்ஜினியராமா, 1,00,000 சம்பளமாமா. கல்யாணம் தான் ஆனிச்சுன்னா சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவாராமா. நம்ம புள்ள அப்படி சம்முன்னு வாழ்வா. 1,00,000 ஏண்டா 1,00,000 எத்தனை ஜீரோடா? 5. ஆத்தி 1 2 3 4 5 ஆத்தாடி. அப்பனா அதுல எவ்வளோடா வாங்கலாம்? என்னத்த வாங்க போறீங்க? ஆத்தாடி, இப்போ எங்கள் அண்ணன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சதுலயே எங்கள் அண்ணியை கையில் பிடிக்க முடியல. இதில் வேற 1,00,000 ரூபா மாப்பிள்ளை கிடச்சிதுன்னா ஆத்தாடி தலையில நின்று தண்ணி குடிச்சிருவாளே. ஐயோ, நம்ம புருஷன் கூட அந்த அளவுக்கு பணம் சம்பாரிச்சது இல்லையே. ஏண்டாப்பா, அப்ப ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏத்த இப்ப எதுக்கு அதெல்லாம்? முதல்ல நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும், அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணை வந்து பார்க்க வரணும், அவங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், நமக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும், குடும்பம் பிடிக்கணும், இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்குது. உடனே பாத்துறணும், உடனே என்ன சம்பளம் ஏதுன்னு. ஆத்தாடி பாத்தியாடி, இப்ப இவ இந்த ஆட்டம் ஆடுறாளே, இன்னும் 1,00,000 சம்பந்தம் அமைஞ்சிருச்சுன்னா இவளை கையில பிடிக்க முடியாது போலயே. அத்தை சும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? 1,00,000 முதல்ல அந்த தம்பி அங்க ஊர்ல இருக்காரு, அவர் எப்படி என்னன்னு தெரியணும்ல. அண்ணே, அப்பனா எங்களெல்லாம் நீ மதிக்க மாட்ட, அப்படித்தானே? இங்க பாருங்க, இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பைத்தியக்காரிங்க மாதிரி? ஏண்டி யார பத்தி பைத்தியக்காரின? அப்படியே ஆச்சு போடுவேன் பாத்துக்க. கொஞ்சம் ஏதா பேசணும் அப்படியே தலைமையில ஏறிக்கிட்டு ஆடுவ போல இருக்கு. உன்னை விட வயசுல எனக்கு எம்பிட்டு அதிகம். எனக்கு அப்புறம் பிறந்த கழுத என்னைய பார்த்து நீ என்ன வார்த்தை பேசுற? பைத்தியக்காரியா நானே? ஏடா அவன் அந்த பேச்சு பேசுற, நீ பாட்டுக்கு செஞ்சு வச்ச செல கணக்கா இருக்க. புடிச்சு இழுத்து போட்டு நான் சாத்த மாட்டியா? ஷபா, முதல்ல நல்ல விஷயம் பேச வேண்டிய நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடுங்க. ஏனே, நான் பாட்டுக்குதான் செவனேன்னு இருக்கேன், என்ன இதுக்கு பேசுற? போதும்டா போதும். இப்பயே இவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுற. பெத்த தாயும் உன் கண்ணு முன்னாடி பைத்தியக்காரின்ற ஒரு வார்த்தை கேட்கல. உன்னையெல்லாம் பெத்து வளர்த்து இப்படி ஒரு ஆளாக்கி எதுக்கு? ஓ அப்பா ஆண்டவனே, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? ஒண்ணு நல்ல விஷயம் பேசினாலும் சரி, கெட்ட விஷயம் பேசினாலும் சரி, உங்களுக்கு உங்க பஞ்சாயத்து தான் பெருசா இருக்கு. நீங்களா வாழ்ந்து முடிஞ்ச கட்ட, இனிமே அதை பத்தி உங்களுக்கு என்ன? அவ ஏதோ பேசிட்டா, அதுக்காக உங்க காலில் கூட மன்னிப்பு கேட்கிறேன் நானு. போதுமா? ஐயோ வேணாம்பா, உன் பொண்டாட்டிய நாங்க எதுவும் சொல்லல. அவளுக்கு இங்க இருக்கணும்னு சொன்னா நாங்க இருக்கோம். அப்படி இல்லையா இப்பயே என் புள்ளைய கூட்டிக்கிட்டு நடுத்தருவுல போய் நின்னுக்கிறேன். ஓ ஆண்டவனே, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம நல்ல விஷயம் பேசுறோம்ல, அதுல கண்ணு பட்ட மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும்ல, அதுதான் இப்ப நடக்குது. அப்ப நாங்க 1,00,000 பணத்தை பார்த்ததே இல்லையா? ஏன் மாப்பிள்ள லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அவங்க அக்காவுக்கு 10 லட்சம். எப்படி 10 லட்சம் அப்படி எடுத்து நீட்டுன மனுஷன்டி. உன் புருஷன் எப்படி நீட்டுவானா சொல்லு பாப்பா? நாங்களாம் பார்க்காத பணத்தை அவ பார்த்துட்டாளாமா. அத்தாடி அத்தா, இன்னும் மாப்பிள்ள வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள இந்த ஆட்டம். இன்னும் வீட்டுக்கு பிள்ளைய கட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னா அத்தாடி அத்தா, உங்களால கையில பிடிக்க முடியாது போலயே. பாருங்க, சும்மா தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. நீ நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வருதுன்னா அதுக்குன்னு எங்களை ஏளனமா பேசுவீங்களா? அடச்சே, வாயை மூடுங்க எல்லாரும். ஒரு வீட்டுல நல்ல விஷயம் பேசும்போது அதை மட்டும் பேசுங்க. இந்த தேவையில்லாத பேசிக்கிட்டு இருங்க, அப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு பத்த விட்டுறேன் பாத்துக்கோங்க. உமா, வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த அம்மா பேச்ச கட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சாலும் வையி, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அன்னைக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், ஒண்ணும் போக மாட்டேன். அப்படியே பத்தி விட்டுட்டு கதவை சாத்தி விடுவேன். அவளை மட்டும் சொல்றேன், என்னையும் சொல்லு. உன்னை பெத்த பாவத்துக்கு நானும் தட்ட தூக்கிட்டு 4 வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறேன். எவாரு கம்முன்னு இருமா. ஒரு நல்ல விஷயம் பேசும்போது ஒரு பெரிய மனுஷியா என்னப்பா எப்படிப்பா பண்ணலாம், என்ன மாதிரி நகை நட்டு செய்யணும் வைக்கணும், அதை பத்தி உனக்கு பேச வரல. உனக்கு உன் பஞ்சாயத்து தான் பெருசு. என்னையவே குறை சொல்றியே, உன் பொண்டாட்டி ஒண்ணுமே பேசலையா? அவளையும் தான் சொல்றேன், உன்னையும் தான் சொல்றேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர வேற எந்த பேச்சு இந்த வீட்டுல பேசக்கூடாது சொல்லிட்டேன். ரொம்ப பயமா இருக்குடா. ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதுனாலும் பாத்துக்கலாம், சரியா? இல்லடா, அப்பாவும் அம்மாவும் நினைச்சது ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, தம்பி தான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவான் வைப்பான்னு அம்மா சொல்லுவாங்க. இவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். 24 மணி நேரமும் போகணுன்ட்டே இருக்கான். இவன் யாரையா கூட்டிக்கிட்டு வந்துடுவானோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தடவை நான் இப்படி பண்ணிட்டு அவங்கள போய் பார்க்க ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. எது நடந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு முடிவுல தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். இப்ப இந்த நிமிஷம் உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் உனக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கும், சரியா? இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கு இல்லடா,
ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குடா. உங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலடா. அதான்டா. யாரு எப்பயும் போல நீ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடு. அதுவும் இல்லாமல் அங்கே வேற வந்துட்டு இருக்காங்க யாரோ. இங்கே நம்ம 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்தாங்கன்னா அப்புறம் எதுவும் நினச்சிக்குவாங்க. முதல்ல நீ கிளம்பு கிளம்பு போ. ஐயோ நெத்தியில இருக்க புட்டு மறந்துட்டோமே. ஏய் நெத்தியில புட்டு தலையில பூவெல்லாம் இருக்கு. அதை முதல்ல இது பண்ணு. அச்சச்சோ, ஞாபகமே இல்லை. இதோட போயிருந்த அவ்வளோதான். முதல்ல பொட்டு அழைச்சிட்டு பூ எடுத்து பேக்ல வச்சுக்கோ சரியா? ம் அப்புறம் தாலி கயிறு மறைச்சிக்கோ, எதுவும் வெளியே தெரியாம. ஓகே? ம் என்ன வேலை பார்த்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். நீ பாட்டுக்கு அசால்ட்டா தூங்கிட்டு இருக்காத. தூங்கும்போது கூட நல்லா பின் பண்ணிக்கோ. ஆ ஓகேடா. சரி பார்த்து போ. என் புள்ள விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்கும் போது இப்படி உங்க பிரச்சனைய பெரும் பிரச்சனையா பேசிக்கிட்டு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்ப நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமில்ல? என்ன இது? ஏதோ அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏண்டா உன் புள்ளைய பத்தி மட்டும்தான் நீ பேசுற? என் புள்ள உன் கூட பிறந்தவ இப்படி வாழா வெட்டியா வீட்டுல வந்து உட்காந்துருக்க. இத பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? நான் சொன்னேனா? நான் கூப்பிட்டேனா? இல்ல நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேனா? வீட்டுக்கு வா நான் பாத்துக்கிறேன், நான் கஞ்ச ஊத்துறேன்னு சொன்னேனா? கூட்டிட்டு போய் விட்டவள மறுபடியும் தண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? பாத்தியாடி, உன்னையெல்லாம் யாரும் பாத்துக்க மாட்டாங்கடி. அவங்க குடும்பத்தை தான் பாப்பாங்க. பாவி மவளே, இந்த வக்கில்லாத வயிற்றுல பிறந்து இன்னைக்கு உனக்கு எப்படி ஒரு நிலைமை பாரு. கூட பிறந்த அண்ணன் அவன் குடும்பம் தான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ பாத்தியாடி உன் நிலைமை என்ன? நானும் உயிரோட இருக்க வரைக்கும் தான் நீங்க இருக்க முடியும். நானே இல்லைன்னா உன்னை எங்க பார்க்க நாளே இல்லடி. ஐயோ நான் மெத்த மவளே, உனக்கு நான் எம்பிட்டு சொகம் தேடி வச்சேன். இன்னொரு தடவை இந்த வீட்டை ஒப்பாரி வைக்கிறது அது இதுன்னு பண்ணா இங்க வச்சு பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பண்ணுங்க. கொஞ்சம் விட்டா என்னையே ஏமல் கோமலி ஆக்கிடுவீங்க. நல்ல விஷயம் பேச வேண்டிய இடத்துல நான் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் மனுஷியா நீங்களாம் பெரிய ஆளுன்னு போய் வெளியே சொல்லாத. இல்ல என்ன குடும்பமா தெரியல. போதுமாடி உனக்கு சந்தோஷமா? எப்படியோ உன் வீட்டுக்கு மாப்பிள்ள வர நேரம் எங்களை அடிச்சு வீட்டை விட்டு பத்தி விடணும்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்தாப்புல என் பையனை நல்லா கொம்பு சீவி விட்டுட்டேன். உனக்கு மனசு நம்ம குளு 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 குளுன்னு இருக்குமே. நல்லா இரு நல்லா. அங்கிட்டு சத்தம் கித்தம் வந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் பத்தி விட்டு விடுவேன். மா என்னமாச்சு? என்னம்மா சண்டை? அது ஒன்றும் இல்லை. வா இப்போதான் வேலை விட்டு வந்தியா? அப்பா இப்படி கோவமே படமாட்டாரு. ஏன் இப்படி ஒரு சண்டை? அவ்வளோ தூரம் கேட்குது. எல்லாம் உன் கல்யாண விஷயத்தை பற்றி தான். என்னம்மா சொல்கிறீங்க? கல்யாணமா? ஆமாண்டி, உன் கல்யாண விஷயம்தான். ஐயோ, நான் வேற அரவிந்த கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிருச்சா? அம்மா என்னத்த சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம சொல்றதை இங்கே யாரு கேட்குறா? அவங்களுக்கு அவங்க விஷயம்தான் முக்கியம். நம்மளை பற்றி யோசனை யாருக்காவது இருக்கா என்ன? எல்லாம் தலையெழுத்தேன்னு வாழ வேண்டிதான். என்ன அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? ஐயோ, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. இந்த முடிவை நான் அவசரப்பட்டும் எடுக்கல, அவசரப்படாமையும் எடுக்கல. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில எது வேணும் எது வேணான்னு. 1000 தான் அவங்க சொன்னாங்கன்றதுக்கோசரம் கண்ணை மூடிட்டு பாலங்கணத்துல என்னால் போய் விழ முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர்லாம் நமக்கு தெரிஞ்சும் அம்மாவுக்கு தெரிஞ்சும் அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு புரியுதா இல்லை புரிய மாட்டேங்குதானோ ஒன்றும் புரியலை. நான் வேற தனலட்சுமியை தனியாக அனுப்பி வச்சிருக்கேன். அங்கே என்ன பிரச்சனையோ எதுவோ என்னன்னு ஒன்றும் புரியலை. ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தா அது வேற பயமாக இருக்குது. சரி எதுனாலும் ஃபோன் பண்ணுவா, நம்ம தயாராக இருப்போம். அந்த ஆளில் ஒரு காலத்தில் எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்தினா. சாப்பிட தட்டு தூக்கி வீசினவன். ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற. என்னம்மா நீ இப்படி இருக்க? உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். நான் முதல்ல சம்பாரிச்சு எனக்குன்னு எடுத்துக்கிறனோ இல்லையோ என் அம்மாவை நல்லா வச்சுக்கணும். என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு இந்த குடிகார அப்பனோட அப்படின்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் நீ முடிச்சிட்டியேம்மா. இதுக்கு அப்பாவுக்கு உனக்கு என்னதான் வித்தியாசம் இருக்குது? அந்த ஆளு கூட குடித்தாலும் அந்த ஆளுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் யார் யார் எப்படி என்ன ஏதுன்னு. ஆனால் நீ இவ்வளோ தெளிவாக இருந்தோம் குருட்டுத்தனமாக முட்டாளாயிட்டியேம்மா. சரி எத்தனை நாளைக்கு நீ அங்கே இருக்க போகிற? எத்தனை நாளைக்கு தான் உன்னை அந்த ஆள் வீட்டில் வச்சு சோறு போட போகிறான்? எப்படியா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கிறேன். என்ன அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா? இல்லைங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன்.
என்ன எதுவும் கேட்டாங்களா? என்ன ஆச்சு? அவங்க 2 பேரும் வாயே திறக்கல. புள்ளையே கூட்டிட்டு போய் விட்டியே, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு, ஏது சொன்னாரு, அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? அவர் எங்கங்க, அவர் வீட்டில் ஆளையே காணோம். நானும் இருந்து பார்த்தேன், வருவாருன்னு ஆளையே காணோம். அப்புறம் சம்மந்தி அம்மா கிட்ட கேட்டோம். அவங்க எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் சம்மந்தி அம்மா என்னமோ தெரியலங்க, ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகவே பேசுகிற மாதிரி இருக்குங்க. அவங்க எப்படி வேண்டாம் வெறுப்பாக நடந்துக்கிறாங்கங்க. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஐயோ, நமக்கே ஒரு நாள் போய் நின்று வந்ததுக்கே எனக்கே இப்படி இருக்கே. நம்ம புள்ள நிலைமை என்ன, அங்கே எப்படி பார்த்துப்பாங்க வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஒரே சங்கட்டமாக இருக்குங்க. பேசாட்டுக்கு பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோடயே வச்சிருந்துருக்கலாமோன்னு தோணுது. அவசரப்பட்டுட்டோமோன்னு இருக்குங்க. நான் அப்பயே சொன்னேன், எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணுவோம். கல்யாணமே வந்துட்டு தடங்களாகி போச்சு. 2வது தடவை அமைச்சு கொடுக்கறது கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் விசாரிப்போம் வைப்போம். நீங்க என் பேச்சை யார் கேட்டா? ஏன் விசாரிக்காமையா முதல்ல அந்த குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு எல்லாமே பண்ணினீங்க? எல்லாம் விசாரிச்சு தானே பண்ணினீங்க. ஏமா, முதல்ல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? ஆமா ஆமா, நீங்க ஆனா ஊனா மத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்க. இன்னைக்கு பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தா இன்னைக்கு நீங்களும் என் கூட வந்திருப்பீங்க, கொண்டு போய் பிள்ளைய விட்டுவிட்டு நிம்மதியா வந்திருக்கலாம். நான் போய் விட்டதுனால என்னமோ ஏதோன்ற மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க. இதுவே நீங்க வந்திருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சமாவது என் மதிச்சு மரியாதையா பேசியிருப்பாங்கல்ல. நீங்களா ஒரு முடிவெடுத்து போறீங்க, நீங்களா முடிவெடுத்து வாரீங்க. ஒன்னாவது ஒரு புருஷன் இந்த வீட்டுக்கு மூத்தவன் அப்படின்னு கேக்குறீங்களா? அவன்கிட்ட ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னா உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, உங்க காலம் முடிஞ்சு போச்சு, உங்க வேலையை பாருங்கன்றான். நான் உங்களுக்கு வாயை திறந்த அவ வாழ்க்கை அவ பார்த்துப்பா, நீங்க உங்க வேலையை பாருன்றீங்க. அதனாலதான் நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எப்படி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெத்த பிள்ளைங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. அதனால எதையும் தலையிடக்கூடாது. அவங்க விஷயத்துல நெருப்பு சூடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு புரியுமா? சுட்டதுக்கு அப்புறம் ஆமா அன்னைக்கு நம்ம அப்பன் சொன்னானே நம்ம கேட்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. எங்க அதுக்கும் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு வித்தியாசம் இல்லையா? இங்க பாரு, வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. 2வது வாழ்க்கையில அவளுக்கு அனுபவம் இருக்கு. அதனால அவ நல்லபடியா அங்க இருப்பா. மாப்பிள்ள மனசும் மாறும். 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. சரியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. ஆமா, நீங்க சொல்லிவிட்டீங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பிள்ளை அங்க விட்டுட்டு வரும்போது ஐயோ, என் ஈரக்கொலையே அப்படியே நடுங்கி போச்சு. அந்த அம்மா ஒவ்வொன்றையும் வாழைப்பழத்துல ஊசியை வச்சு ஏத்துற மாதிரி அப்படி நறுக்குன்னு கேக்குதுங்க. ஐயோ, எனக்கு அப்படியே ஐயோ என்னால் நிற்க முடியல. அப்படியே கொலை நடுங்கி போச்சு. இந்த அம்மா எதுக்கே இந்த பேச்சு பேசுதே? இன்னும் நம்ம பிள்ளை முழுகாமல் இருக்கா? 4 நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகி 4 மாதம்னு தெரிஞ்சா ஐயோ நினச்சி பார்க்க முடியலங்க என்னால். இப்போயாவது வயிறு தெரியல, இனி போக போக வயிறு தெரிய ஆரம்பிக்கும். அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியல. அதனாலேயே நான் விட்டா ஓட்டணும் ஓடி வந்துட்டேன். எனக்கு அதை நினைச்சாலே ஒரு பக்கம் அடி வயிற்றுல புளி கரைக்குது. அதனால தானே நான் வரமாட்டேன்றேன். நல்ல பிள்ளைய நல்ல விதமா கட்டி கொடுத்துருந்தா சந்தோஷமா என் பொண்ணு வீடு அப்படின்னு போகலாம். இங்க கூனி குறுகி போயில நின்று போறோம். அப்புறம் என்னத்த சொல்றது? அவகிட்ட நானும் கேட்டுட்டேன். ஏண்டி இந்த குழந்தை மாப்பிள்ளை தானே? ஆமா ஆமா அப்படின்றா. எனக்கு ஒண்ணுமே விளங்கலை. நான் சொன்னேனா அந்த பையன் கூட சும்மா ஹோட்டலுக்கு கீட்டலுக்கு அனுப்பாதன்னு சொன்னா அவங்க அப்படித்தான். புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்களுக்கு என்ன? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கூட வெளியே போக கூடாது வரக்கூடாதுன்னு என் வாயை அடக்கணும்ல. இப்போ நீ ஏன் உன் வாயால கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லு. பக்கம் இல்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே, ஒரு நாள் உன்னை நான் நினைத்தேன் ரசித்தேன், மறுநாள் உன்னை நான் நினைத்தேன் அழுதேன். எங்கங்க இருக்கீங்க? எப்பங்க வருவீங்க? என்னை எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன வேண்டாம் வெறுப்பா இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க. உங்களை விட்டா எனக்கு யாருங்க இருக்கா? யாருமே வேண்டான்னு நீங்க மட்டும்தான் முக்கியம்னு உங்க கையை பிடிச்சிக்கிட்டு வந்தேன். என்னைக்குமே இந்த கையை விட மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்படியேப்பட்ட கையை விட்டுட்டீங்களே மாமா. என்னை தூக்கி வச்சு அம்மனு செல்லுன்னு எப்படியெல்லாம் கொஞ்சுவீங்க. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரியாம என் கூடயே இருந்தீங்களே, இன்னைக்கு என்னை விட்டுவிட்டு எங்கிட்டு தான் போனீங்கன்னு தெரியல. இந்த 4 மாதம் 5 மாதமும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். என் வாழ்க்கையில பிறவி பயனையே அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடைச்சிட்டு போயிட்டீங்களே.
இது உங்களோட குழந்தைன்னு நான் எப்படி தான் உங்களுக்கு புரிய வைப்பேன்? உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? மறுபடியும் உங்கள் பாசம் எனக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு காலத்தில் உங்களை நான் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனேன். அப்பெல்லாம் என்ன வேணும் வேணும்னு என்னை சுற்றி சுற்றி வந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களை வேணுன்ற, ஆனால் நீங்கள் என்னைய நாயை கண்ட கல்லடிச்சு துரத்துற மாதிரி என்னை அடித்து விரட்டுறீங்க. உன்னை இப்போ பார்க்கணும், கொஞ்சம் பேசணும். அப்பா காலையில இருந்து வேலை செஞ்சு கை காலெல்லாம் ஓஞ்சு போது. போங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. சரி, அந்த பொண்ணு வந்திருக்கே, அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? வீட்டுல தானே இருக்க, இல்ல காடு கரை எதுக்கும் போனியா, இல்ல கம்மாவில போய் வரப்பு எதுக்கும் போனியா? ஆமா, அந்த மகாராணி எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பாக்குறது தானே எனக்கு ஜோலி. எனக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. என்ன பேசுற? என்ன பேசுறேன்னா, புகுந்த வீட்டுக்கு தானே வந்திருக்கா, இல்ல ஹோட்டலு கீட்டலுக்கு வந்திருக்காளா? காத்தால ஆத்தாலும் அவளும் ஆடிக்கிட்டு வந்தாளுக, வீட சுத்தி சுத்தி பார்த்தாளுக, அப்புறம் அங்க இங்க நோட்டம் விட்டாளுக, அப்புறம் ஆளை நம்ம பையனை கேட்டாளுக. எங்க போனா எங்க வந்தாலும் தெரியல. நீ உடனே இவங்க ஆத்தாக்காரையும் இவளும் என்னமோ குசு 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 குசுன்னு பேசினாளுக. ஆனாங்க நான் இங்கதான் நிக்கிறேன், நீங்க நிக்கிற இடத்துல தான், நீங்க உட்காந்துருக்க இடத்துல தான் அவளுக்கு நின்றுகிட்டு இருக்காளுங்க. ஒழுத்து கூட எனக்கு கேட்கல தெரியுமா அப்படின்னு பேசுறாளுக. அம்மாடி அம்மா, அப்படி என்னத்தை தான் பேசுவாளுங்கன்னு தெரியல. நமக்கெல்லாம் எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி இதுதான் அதுதான் சொல்லிவிடணும். அதை விட்டு இந்த குசு குசு குசுன்னு பேசுறதால நமக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயே? அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேட்டா அதை தவிர்த்து எல்லாம். அந்த மகாராணி வந்ததுல இருந்து ரூம் அடைச்சுக்கிட்டே கடப்பா. இவளுக்கு கதவை தட்டி இந்த அம்மா டிப்பனு, இந்த அம்மா சோறு, இந்த அம்மா குழம்பு, இந்த அம்மா காப்பி அப்படின்னு கொடுக்கறதுனால வேலைக்காரியா? என்ன அவ வச்சிருக்க ஆள? அவளுக்கு வேணா அவதான் செஞ்சு திங்கணும். அவளுக்கு எல்லாம் கொண்டு போய் இப்படி நீட்டிக்கிட்டு தெரியவாளோ? யாரு அவங்க வீட்டுல சொகுசா வாழ்ந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம குடும்பம் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு பழகும். கொஞ்ச நாள் ஆகும்ல. இவளுக்கு இதுதான் முத தடவையா? ஏங்க நீங்க வேற? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும் தெரியாதா? என்னமோ சின்ன பாப்பா, இந்த காலத்துல சின்ன பிள்ளைய எடுத்துக்கங்க, அதுக்கு என்ன தேவைன்னு அதுவே செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. இவ எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி தின்னு கொழுத்து போயிருக்கிறா. அப்புறம் என்ன? ஐயோ ஆண்டவனி, உன்கிட்ட பேசினா எனக்கு தலைவலியே வந்துடும். சரி, ஏதாவது தோசை எதுவும் இருக்கா? அந்த பிள்ளைய எந்திரிச்சு சாப்பிட வந்து சொல்றேன். பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நீங்க பெரிய இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏண்டி நீயும் அந்த பிள்ளைக்கு சோறு கொடுக்க மாட்டேன்ற, என்னையும் சாப்பிடுமான்னு சொல்லவும் விட மாட்டேங்கிற. ஆமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு?